வணக்க நண்பர்களே! மீன்களின் முக்கிய சத்துக்கள் என்னென்ன? அதனோட மருத்துவ குணங்கள் என்னென்னன்றத தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுறா மீன் தான். பல வகை மீன்களைப் போலவே குழந்தை தான் சுறா மீனுன்னு சொல்லுவாங்க. கர்ப்ப காலத்துல பெண்கள் வந்து சுறா மீன் சாப்பிடுவதன் மூலம் கருவின் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. சுறா மீன்ல பல ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலுமே, அத வந்து அளவோட தான் சாப்பிடணும். சுறா இறைச்சியில் பல்வேறு வைட்டமின்கள், பி வைட்டமின் மற்றும் செலினியம், பாஸ்பரஸ் உள்ளன. இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்லதுன்னு சொல்றாங்க. குட்டி சுறா மீனுக்கு ஒரு தனித்துவமே உண்டு. அது அவர்கள் உணவில் வித்தியாசமான ஒன்றை தேடுவாங்க. அது என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீன் வந்து தாய்மார்கள் கட்டாயமா சாப்பிடணும். அது வந்து குழந்தைங்களுக்கு நல்லது. அப்புறம் வந்து இத புட்டு செஞ்சுலாம் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வஞ்சர மீன் தான். வஞ்சர மீன்ல அதிக புரோட்டீன் சத்து இருக்கு. வஞ்சர மீன்ல உள்ள வைட்டமின் ஏ, அதுக்கப்புறம் வந்து ஒமேகா 3 கொழுப்புகள் கண்களின் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் எலும்புகளுக்கும், நரம்புகளுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. வஞ்சர மீன்ல டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். டேஸ்ட் செம்மையா இருக்கும். இது வந்து கிங் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஷீலா மீன் தான். இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா, உடல் எடையை குறைக்க உதவுகிறது. இந்த மீனை தொடர்ந்து சாப்பிட்டால் சருமத்திற்கும், முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது. பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்துல இந்த மீன்கள தொடர்ந்து எடுத்துக்கினீங்கன்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்ட்டா வரும். இது வந்து ரொம்ப நல்ல மீனு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிழங்கா மீன் தான். இந்த மீன் வந்து ஒரு பிரபலமான ஒரு கடல் உணவு தாங்க. இந்த வந்து குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. கிழங்கா மீன்ல வைட்டமின் டி அதிகமா இருக்கிறது. நம்மளோட ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே கிழங்கா மீன் நல்லதுன்னு சொல்றாங்க. வாங்க அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சங்கரா மீன் தான். சங்கரா மீன் வந்து பார்த்தீங்கன்னா, சிவப்பு கலர்ல இருக்கும். இந்த மீன் எல்லா நாளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு வகை மீன் தான் இது. இந்த மீன்ல முள்ளு வந்து அதிகமா இருக்காது. இது முதுகுலயும் கொஞ்சம் வயித்துல மட்டும் தான் முள்ளு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரியவங்கள் முதல் குழந்தைங்கள் வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வகை மீன் தான் சங்கரா மீன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாறை மீன் தான். பாறை மீனை வாங்குங்க, பலனை அள்ளுங்க. பாறை மீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வகை இருக்கு. வெள்ளைப்பாறை, மஞ்சாப்பாறை, வேலாப்பாறை, தேங்காய்ப்பாறை, கண்ணாடி பாறை, வட்டப்பாறை, கண்டாங்கி பாறைன்ட்டு இப்படி பல பேர் இருக்கு. பாறை மீன்ல பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இருக்கிறது. தேங்காய் பாறை மீன்ல வந்து அதிக புரதச்சத்து நிறைந்தது தான் இந்த மீன். இந்த மீனை சாப்பிடுறதுனால முதுமை அடைவதை ரொம்பவே தடுக்கிறது. இந்த மீன்ல தான் வந்து கால்சியம் மாத்திரைலாம் தயாரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதனால வாரத்துக்கு ஒரு முறையாவது கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கணும். ஸோ அதனால நீங்க வாரத்துல ஒரு முறையாவது பாறை மீனை கட்டாயமா சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கொடுவா மீன் தான். கொடுவா மீன்ல வைட்டமின் டி, ஒமேகா 3 கொழுப்புகள், அமிலங்கள், புரதம் மற்றும் மூளை ஆரோக்கியத்திற்கு ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா, கொடுவா மீன் தான். தமிழ்நாட்டுல இத கொடுவா மீனுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பர்ராமுண்டின்னு இன்னொரு பேரும் உண்டு. இந்த மீனை சாப்பிடுவதற்கு மென்மையான ஒரு இனிமையான சுவையே தனி சுவையா தான் இருக்கும். கடல் உணவு ரசிகர்களை இது வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு வகை மீன். இந்த மீன்ல வந்து கொழுப்புக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கும். நம்ம வந்து சமைப்பதற்கெல்லாம் வந்து வறுத்து சாப்பிடுறதுக்குலாம் ரொம்ப எளிமையான ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா, கொடுவா மீன் தான். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, வௌவால் மீன் தான். இந்த மீன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கும். இது வந்து வறுத்து சாப்பிடுவதற்கும், குழம்பு வச்சு சாப்பிடுறதுக்கும் சொல்லவே தேவையில்ல. செம டேஸ்ட்டாவே இருக்கும். இந்த மீன் கொஞ்சம் தட்டையா தான் இருக்கும். இது வந்து எலும்பு வகை மீனை சார்ந்தது. இதுல வந்து ஒரு ஒரு கலர்ல ஒரு ஒரு மீன் இருக்கும். வெள்ளை கலர்ல ஒரு மீன் இருக்கும். சாம்பல் கலர்ல இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர்ல இருக்கும். இந்த மீன் வந்து முழங்கால் வலிக்கும், மூட்டு வலிக்கும் ரொம்பவே நல்லது. இது வந்து குழந்தைகளின் ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு மீன்னா சொன்னா இதுதான். பற்களை வலுப்படுத்துவதற்கு இந்த மீன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த மீனை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதனால இந்த மீனை வாங்கி கண்டிப்பா சாப்பிடுங்க. எல்லா மீன்லயுமே ஒரு ஒரு சத்து இருக்கு. அதனால வாரத்துல ஒரு முறையாவது மீன் சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் மீனை கண்டிப்பா கொடுங்க. தூண்டில் மீன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். வணக்கம் நண்பர்களே.